அனைவருக்கும் வணக்கம். இன்று மேலவளவு போராளிகளுக்கு நினைவு நாள். ஒரு தலித் ஊராட்சி மன்ற தலைவராக வருவதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஆதிக்க சாதி வெறியர்கள் 1997 ஜூன் 30 அன்று 7 தலித் இளைஞர்களை ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் உட்பட 7 இளைஞர்களை படுகொலை செய்தார்கள். இன்றைக்கு அந்த போராளிகளுக்கு நினைவு நாள். அந்த படுகொலையை செய்த சாதி வெறியர்கள் தற்பொழுது விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கொடுமை. தலித் மக்களுடைய வாக்கு வங்கியை வைத்து ஆட்சியை பிடிக்கின்ற கட்சிகள் இந்த சாதி ஒழிப்புக்காகவோ அல்லது சமூக நீதிக்காகவோ ஒரு துரும்பையும் தூக்கி போட தயாராக இல்லை என்பதுதான் இன்று வரைக்கும் நிதர்சனமாக இருக்கிறது. 1997 மேலவளவில் தோழர் முருகேசன் அவர்கள் ஆதிக்க சாதிவெறியர்கள் எச்சரித்த பிறகும் அவர்களை எதிர்த்து தேர்தல் களத்தில் நின்று வெற்றி பெற்றார். அந்த முருகேசன் அவர்கள் அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர். ஆனால் அவருக்கு களத்தில் உறுதுணையாக இருந்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 1997 விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அரசியலை எதிர்த்து களமாடிக் கொண்டிருந்த ஒரு இயக்கம். தேர்தல் பாதைக்கு வரவில்லை. ஆனால் எங்கே சாதிய ஒடுக்குமுறை நடக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு தீவிரமான எதிர்வினையாற்றுகிற ஒரு இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருந்தது. அன்றைக்கு முருகேசனுக்கு உறுதுணையாகவும் களத்திலும் கை கொடுத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதனுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள். அந்த மேலவளவு படுகொலையில் தமிழகமே குலுங்கியது. விடுதலை சிறுத்தைகளின் போராட்டம் மிக வீரியமிக்க போராட்டமாக இருந்தது. வட மாவட்டங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை அரசுக்கு காட்டின. சாலை மறியல் ஊரெங்கும் நடந்தது. மிக தீவிரமான ஒரு போராட்டமாக அந்த மேலவளவு படுகொலை போராட்டம் இருந்தது. ஒரு தலித் ஊராட்சி மன்ற தலைவராக எப்படி வர முடியும்? அவன் ஊராட்சி மன்ற தலைவராக வந்து அந்த இருக்கையில் எப்படி அமர முடியும்? அது தாழ்த்தப்பட்டவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட ஊராட்சியாக இருந்தாலும் அவர்கள் போட்டியிடக்கூடாது என்று மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை, ஒரு தீண்டாமையை செலுத்திய அந்த ஆதிக்க போக்கு இன்று வரைக்கும் நீடித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன, காட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. திராவிட இயக்கங்கள் தான் ஆட்சியை நடத்துகிறார்கள் 60 ஆண்டுகளுக்கு மேலாக. ஆனாலும் இன்றைக்கும் அந்த சாதிய ஒடுக்குமுறை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைக்கும் ஒரு பட்டியல் வகுப்பை சேர்ந்தவர் ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பது என்பது ஒரு சாதாரண ஒரு செயலாக இல்லை. எங்கோ ஒரு ஆதிக்க சாதிக்கு அடிமையாகத்தான் அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவராக கிராமங்களில் இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. இன்றைக்கும் கிராமங்கள் சாதிய இறுக்கங்கள் நிறைந்தவையாகத்தான் இருக்கின்றன. கிராமங்களில் சாதி வாரியான தெருக்கள், சாதி வாரியான பழக்க வழக்கங்கள் என்று இன்றைக்கும் நீடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. வேங்கை வயல் உட்பட ஒவ்வொரு கிராமங்களிலும் இந்த தீண்டாமை போக்கு கடைபிடிக்கப்பட்டுதான் வருகிறது. ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இன்றைக்கு ஊராட்சி மன்ற தலைவர் இருக்கையில் உட்கார்ந்து கொண்டு அதிகாரம் செலுத்துகிற ஒவ்வொரு ஊராட்சி மன்ற தலைவரும் நினைத்து பார்க்கக்கூடிய, நினைத்து போற்ற வேண்டிய, தியாகத்தை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் ஒவ்வொரு ஊராட்சி மன்ற தலைவருக்கும் இருக்கிறது. ஒவ்வொரு ஊராட்சி மன்ற தலைவரும்
இவர்களுடைய தியாகத்தை நினைத்து பார்க்க வேண்டும், அதனை நெஞ்சிலே ஏந்த வேண்டும். ஏனென்றால் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் என்கின்ற அந்த அதிகாரத்தினை வெல்வதற்காக 7 பேர் உயிர் நீத்திருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு ஊராட்சி மன்ற தலைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும், நினைவில் எடுக்க வேண்டும். அப்படி நினைவில் எடுக்கிற போதுதான் இன்றைக்கு கொடியேற்ற இருக்கின்ற தடை, இருக்கையில் அமர்வதற்கு இருக்கின்ற தடை, ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக முழு வீச்சில் செயல்பட முடியாமல் தடுக்கின்ற அந்த சாதிய போக்கு இவர்களெல்லாம் உடையும் சுக்குநூறாக போவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு ஊராட்சி மன்ற தலைவரும் இந்த நாளை தங்களுடைய அதிகாரம் வென்றெடுப்பதற்கான ஒரு நாளாக நினைவேந்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கின்ற சாதிய இறுக்கத்தை உடைப்பதற்கு அரசு முன்வர வேண்டும். அதற்கு ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு முழு அதிகாரத்தையும் வழங்க வேண்டும். அப்படி அதிகாரங்கள் வழங்கப்படுகிற போதுதான் அவர்கள் சாதிய ஒடுக்குமுறைக்கு உள்ளாகாமல் தங்களுடைய பணிகளை ஆற்ற முடியும், தங்களுடைய பணிகளை மக்களுக்கு செய்ய முடியும் என்பதை கேட்டுக்கொண்டு, அரசு ஒவ்வொரு ஊரிலும் இருக்கின்ற சாதிய ஏற்றத்தாழ்வுகளை கணக்கில் எடுக்க வேண்டும், ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு இருக்கின்ற நெருக்கடிகளை ஆய்வு செய்ய வேண்டும் என்று இந்த மேலவளவு படுகொலை நினைவேந்தல் நாளில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.